குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க. பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரப்போகுது. எப்படி பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக புதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பார்க்கிறார். இது 12 ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பார்த்துருங்க. புதன் பகவான் 66 நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன், பணத்தை காட்டக்கூடிய குரு, ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு, இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமா கண்டிப்பா வருது. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பார்த்துட்டு பலனுங்க 100% இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆவது ராசி தான் அந்த கும்பராசி. எப்படி கால சக்கரத்தின் 11ஆவது ராசி லாபகரமான ராசினா கும்பராசி தான். எப்படி லாபகரமான ஒரு குணம் கும்பராசிக்கிட்ட இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்துங்க, கும்பராசியில பிறந்துட்டா பாருங்க, தன்மானம் முக்கியம் உங்களுக்கு. ஏதோ ஒரு கடமைக்கு போய் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற அவசியம் அவங்கள்ட்ட கிடையாது. ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். ஒரு எந்த வேலை கூட ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கு. நீங்க கும்பராசி எடுத்து பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. கும்பம் கலசம், அதாவது கலசத்துடைய உருவம் அது கொடுத்துருக்காங்க. அது எங்க இருக்கும் தெரியுமா? மதிப்புள்ள இடத்துல தான் இருக்கும். தான் மதிச்சா நல்ல ஒரு மதிப்புக்கூடிய ஒரே கேரக்டர் கும்பராசி. பயங்கரமா புத்திசாலி குணம் இருக்கும் பாரு. ஏன் இது புத்திசாலி குணம் இருக்குன்னா, இந்த ராசி லாபகரமான ராசி. 11ஆவது ராசினா உபஜயஸ்தான ராசின்னு சொல்லுவாங்க. அப்ப எதுலையுமே ஒரு லாப எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பெரிய ஒரு ஆசைகள் மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க. கும்பராசியை பிறந்தா மனசுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும், ரகசியம் நிறைய இருக்கும். இதை இப்படிதான் பண்ணலாமா, அதை அப்படிதான் பண்ணலாமா, இதுல போனா நல்லா இருக்குமா, அதுல போனா நல்லா இருக்கும், பயங்கரமா சிந்திச்சு செயல்படப்பட ஒரே ராசினா கும்பராசி தான். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானும் புதன் பகவானுடைய பார்வைகள், அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை. புதனுடைய வீட்டுல குரு, அந்த புதன் பகவான குரு பகவான் பார்க்கிறாரு. ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்குது. எப்படி புதன் ராகு புத்தியும் பணமும் சேருது. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்படி அறிவும் பணமும் உங்களை தேடி வருது. இது நல்லதா கெட்டதா உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து மூவ் பண்ணி போடுங்க. கண்டிப்பா அது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுத்தே தீரும். கும்பராசிக்கு நல்ல நேரம் நெருங்குது பாத்துங்க. இது சரியாந்திர நேரம். தயவு செய்து உங்க ஜாதகத்துல எப்படி குரு பகவான எப்படி இருக்கான்னு கண்டிப்பா பாருங்க. நான் இது தயவு செய்து குரு சுக்கிரன் ஜோதிட டிவி ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம ஏன் இது ஒரு பொது பலனை பார்க்க சொல்றோம், நல்லா பாருங்க. இது நீங்க 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். எப்படி புரட்டாதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. நட்சத்திரம் வேற வேற இருக்கலாம், ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. எப்படி ஒருத்தர் காலைல பிறந்திருப்பார், மதியம் பிறந்த இந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி கணக்கிடுவாங்க. நீங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் கும்பராசில ஏதாவது ஒரு சதய நட்சத்திரமோ புரட்டாதி நட்சத்திரமோ, ஆனா லக்னம் வந்து இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க. நீங்க பிறந்த நேரத்துக்கு இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குது. எப்படி நீங்க பிறந்த நேரத்துக்கு இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, இந்த கிரகம் பலவீனமா இருக்கு. இந்த கிழமையில இந்த விஷயத்த பண்ணுங்க, இந்த கிழமையில பண்ணாதீங்க. எப்படி இதை வச்சுதான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு விஷயம் தொடங்குறோம்னா பொதுவா பாருங்க 4 நட்சத்திரம் முக்கியம். அதை விட நமக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கோ அந்த நேரத்தை தொடங்கினா அது வெற்றியை கொடுக்கும். அதனாலதான் நான் ஒரு பொதுப்பலன் எல்லா வீடியிலும் கொடுக்குறேன். கும்பராசிக்கு நான் ஏன் சொல்றேன்னா பொதுப்பலன் பாருங்கன்னா, சில பேருக்கு நல்ல கிரகத்துடைய அந்த லக்ன பிரகாரம் நான் சொல்றேன்ல, இப்ப நல்ல கிரகத்துடைய திசை புத்தி நடக்கும்போது நல்ல ஒரு யோகத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி கும்பராசி எல்லாருமே பாதிப்புன்னு தயவு செய்து சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நிறைய நடந்திருக்குது. அதே மாதிரி யாருக்கு இந்த லக்ன அடிப்படையில கிரகங்கள் பலவீனமான கிரகங்கள் ஜாதகத்துல இருந்து தசாபுத்தி நடத்தோ அந்த பலவீனத்தை இப்ப சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க.
எப்படி அந்த பலவீனத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில பாத சனி போகுது. எப்படி 7.5 சனியில 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி பூர்த்தி பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப 2.5 வருஷம் மட்டும்தான் இருக்கு. அதுல 1 வருஷம் கடந்துட்டீங்க. 1.5 வருஷம் இருக்கு மேக்சிமம். இப்படி இந்த 1.5 வருஷ காலங்கள் இவங்களுக்கு 7.5 சனியுடைய காலங்கள் இருக்கு. அப்ப சனி பகவானை பார்க்கணும். இப்ப எந்த கிரகத்தோட திசா புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தை எடுக்கணும். சில பேர் ஏன் அப்படி சொல்றேன்னா, சில பேர் கும்பராசி என்னமா சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படின்னு. திசா புத்தியை பார்த்து மூவ் பண்ணுங்க. பலவீனமா இருக்கும்போது கண்டிப்பா பலவீனம் நடந்தே தீரும். இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், பலவீனமா இருந்தா பலவீனம் நடக்கும். இப்ப இதே நல்ல நேரம் நடந்தா கண்டிப்பா நல்ல கிரகத்தோட சொல்லுவாங்க, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சியா, உனக்கே இனிமே ராஜா மாதிரி வாழ்வையா அப்படிம்பாங்கல்ல. இதுதான் கிரகத்துடைய அமைப்பு தான். ஒரு மனிதனுடைய உடம்புல ஒளியை வச்சுதாங்க உலகமே இயங்குது. நமக்கு ஒவ்வொரு ஒளி யோகத்தை கொடுக்கும், ஒவ்வொரு ஒளி பலவீனத்தை கொடுக்கும். 9 கிரக ஒளிகள் நம்ம உடம்புல இயங்குது. அது எந்த கிரகம் பலவீனமோ அதுக்கான ஒரு ஆக்டிவேஷனை நீங்க பண்ணிக்கணும். பரிகாரம் அதான் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் பொது பலனா பாருங்க அப்படின்னு எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, பொதுவா பாருங்க, அந்த பாத சனி என்ன பண்ணும் நல்லா பாருங்க. 2ஆம் இடத்த சனி உங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா உங்களுடைய என்ன தோணும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நல்ல ஒரு மரியாதையா இருக்கணும்ப்பா, நல்லா சம்பாதிக்கணும்ப்பா, நல்ல குடும்பத்தை பார்த்துக்கணும்ப்பா. இப்படிதான் உங்க மனசுக்குள்ள என்ன ஓடும் நீங்க கேட்டுக்குங்க. கும்பராசி கேட்டு பாருங்க. நம்ம சொந்த தொழில் நிக்கணும், சொந்த கால் பண்ணணும், சொந்த ஏதோ வீடோ இடமோ பூமியோ வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடும். இதுதான் எண்ணத்துல இருக்கும். நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துல 2ஆம் இடம் வந்துட்டே வருமானம் பொருளாதாரத்தை பத்தி உங்களுடைய எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. கும்பராசி கேட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேருக்கு நான் கும்பராசியை பொறுத்தவரை சொல்றேன், இந்த பாத சனி வரும்போது சனிபான் வக்ரம் ஆயிட்டாரா என்ன பண்ணுவாரு, செலவை நிறைய கொடுத்திருப்பாரு. 2ஆம் இடத்துல சனி போனா வருமான பொருளாதாரம் கொஞ்சம் கீழே இறக்க பாப்பாரு. நீங்க எடுத்து கேட்டுக்குங்க. பல்லு வலி இருந்துச்சா கேட்டு பாருங்க, கால் வலி இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. நீங்க ஓப்பனா கேளுங்க கும்பராசியா, பல்லு வலியா கால் வலியா இல்லைன்னா சுவாச பிரச்சனையா சளி தொந்தரவான்னு மட்டும் கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒரு உடல் உபாதை இப்ப மருத்துவ செலவு நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பாங்க பாருங்க. நான் சொல்றது நவம்பர் மாசம் 27க்குள்ள நீங்க கேட்டுக்கங்க. இல்லைன்னா ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாரு. கும்பராசி நிறைய கேட்டா சொல்லுவாங்க, வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா 100% வேலை உத்தியத்துல ஒரு தடங்களை கொடுத்திருப்பார். வேலை இல்லாம, ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போகும்போது 7ஆம் இடம் நண்பர்கள் கூட்டாளிட்டு ஏமாந்துருப்பார், திருமணத்தை ஏமாந்துருப்பார். அதே மாதிரி பாருங்க, நிறைய வேலை உத்தியத்துல ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாவோ, இல்ல குரு பகவான் கெட்டு போயிருந்தாவோ, இல்ல உங்களுடைய ராசி அதிபதி கெட்டு போயிருந்தாவோ கண்டிப்பாக ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பீங்க. உங்க லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் வேலை, திருமண வாழ்க்கை, படிப்பு கல்வி, தொழில் உத்தியோகம், இதுல ஏதாச்சும் சர்க்கிள் சந்திருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு வழக்குகளை இப்ப பார்த்திருப்பீங்க பாருங்க. ஏன் வழக்க பாப்பீங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க வழக்க பாப்பீங்க? கண்டிப்பா புதன் இதுக்கு முன்னாடி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார். அப்பா சொத்து அம்மா சொத்து, தோலு ஸ்கின்னு ஒரு அலைச்சல் ஒரு மனக்குழப்பம் இருந்தா கேட்டு பாருங்க. கண்டிப்பா கும்பராசி சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சுப்பாங்க. ஆனா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசிக்காரங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன் எல்லாத்துக்குமே ஒரு தடங்கள் இருந்துச்சுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். முதல் பலன் என்னமா சொல்லணும், கும்பராசி எடுத்தவனே என்னுடைய முதல் பலன் முதல்ல இந்த வார்த்தையை நல்ல வார்த்தை மட்டும்தான் வரும். ஏன் என்ன காரணம், குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. வீடு கொடுத்த புதன் உங்க ராசி மேல உட்கார்ந்துருக்காரு. இப்ப என்ன சொல்லணும், நல்ல காரியம் ஏதோ ஒரு பெருசா நீங்க ஆசைப்படுறீங்க, ஏதோ பெருசா மனசுக்குள்ள ஆசை இருக்குது. அந்த ஆசை நடக்குமா நடக்காது சரி ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அந்த ஆசை 100% இப்ப நடக்கும். அது எந்த ஆசையா இருந்தா சரி, வேலையா இருக்கட்டும் இல்ல திருமணம், ரெண்டுமே சொல்றேன். வேலையும் திருமணமும் இப்ப உங்களுக்கு வரணும், கைக்குல வரணும். நான் வெளிநாட்டுக்கு 10 கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். இப்ப வேலை கிடைக்குமானா கண்டிப்பா வேலை கிடைக்கும். 100% ப்ரமோஷனா வேலை கிடைக்கும். ஏன் ப்ரமோஷனா வேலை கிடைக்கும், 5ஆம் வீட்டை ஆசையை தூண்டி நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை கொடுக்க அவர் பாக்குறாரு. குருபான் 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாருங்க. உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து 9ஆம் இல்ல அந்தஸ்து கௌரவம் என்ன லாபஸ்தான் அதிபதி யாரு, குரு தானே. அப்ப வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டு வெளியுறவங்களும் பல தொழில் நிறைய பேர் பல கம்பெனிக்கு அப்ளிகேஷன் பண்ணி இப்ப பாருங்க வேலையை சூப்பர் வேலையை கொடுப்பாரு பாருங்க. வெளிநாட்டுல விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை கிடைக்கிறவங்க மூவ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை 100% வந்திருக்கணும், இல்லைன்னா இப்ப வரும் பாத்துங்க. அரசியல் அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும். மாணவ படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு சொத்துல வில்லங்கம் போயிட்டு இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. இடம் பூமியில கண்டிப்பா ஒரு வில்லங்கம் கிளம்பி இருக்கணும். ஒண்ணு வீடு கட்டி பாதி போய் பாதி நிக்கணும், ஒண்ணு. இல்ல தாய் தந்தை யாராச்சும் உடல் உபாதையை ஒரு விரைய செலவை பார்க்கணும், 2. இல்ல வண்டி வாகனத்துல இப்ப தேவையில்லாத ஒரு செலவு, கடுமையான ஒரு செலவை பண்ணிக்கணும், 3. வீண் அலைச்சல் வந்திருக்கணும், 4. வழக்கு
இடம் பூமி சொத்துல ஏதாச்சும் ஒரு தடங்களை பாத்தியான்னு நீங்க சும்மா மட்டும் கேளுங்க கும்பராசி ஆமான்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே சரியாகும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், சொத்து, பூமி எல்லாம் வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும். கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமான ராஜயோகம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஒரு வழக்குல நீங்க எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க கும்பராசிக்காரன். நான் சொல்றேன்ல, உங்களுக்கு நல்ல டைம் இப்ப சூப்பரா அந்த குரு பகவான் அள்ளி கொடுக்குறாரு. கண்டிப்பா எடுத்துக்க பாருங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே சொல்றேன், சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட அடைய போறீங்க. இப்ப எடுங்க லாட்ரி அடுத்து பாருங்க, கண்டிப்பா 100% அடிங்க. அதுக்காண்டி ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து அடிங்க. ஏன்னா சில பேர் ஜாதகத்தை பார்க்காம இருக்கிறீங்க. நான் அதுலயே பணத்தை போட்டு வர வேண்டாம். ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்துட்டு தான் கண்டிப்பா யோகம் உண்டு. கடன் பிரச்சனை சரியாகுங்க. தலைக்கு மேல கடன் சுமை இருந்தாலும் சரியாகும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல, ஹெல்த்ல செம்மையான ஒரு இன்கிரிமெண்ட் இப்ப கிடைக்கும். ஏன்னா 8 கண்டத்துக்குள்ள அதிபதியே குரு பகவானே பாக்குறாரு. அதனால அந்த பிரச்சனை இருக்காது, வேற ஒண்ணும் கிடையாது. உடல் உபாதை சரியாகும். கமிஷன் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். வெளியூர் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ளவங்க, கெமிக்கல் ஃபீல்ட்ல உள்ளவங்க, மருத்துவர்கள், டிரைவர் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கவங்க, இந்த துறை எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை சூப்பரா இருக்கு பாருங்க கும்பராசியை பொறுத்தவரை. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு நட்சத்திர பலன் பார்க்க வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதிக ஜாதகம் கொடுத்த ஒரே நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம். தன்மானம் முக்கியம் இவங்களுக்கு. எப்படி தன்மானம் முக்கியம், தைரியமான குணம், பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் எல்லாம் எடுத்து பாருங்க. அபிட்டத்துல பிறந்தவங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை பார்த்தா ஒழுக்கமா வைப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வர்டா பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஆனா புளிஞ்சு விட்ட செலவு நிறைய இருந்துச்சுங்க. நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் இப்போ ஒரு 45 நாள் எல்லாமே தடங்களா இருந்துச்சு. நீங்க எடுத்து கேட்டு பாத்துக்க. நீங்க அபிட்ட பிறந்தவரை கேட்டு பாருங்க. நிம்மதி இருக்கா மட்டும் நீங்க சும்மா கேளுங்களேன், சொல்லுவாங்க ஐயோ எல்லாமே தடங்களா இருக்குங்க. எதை எடுத்தாலும் காரியம் சரியா இல்லை, திருமணம் சரியா இல்லை, வேலை சரியா இல்லை, தொழில் உத்தியோகம் எல்லாமே ஏன் தடங்களா வருதுதான், இப்படி இருந்ததே கிடையாதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அவிட்ட நட்சத்திரம் தான். இப்ப என்னன்னா செவ்வாய் ராசிக்கு போயிடுவாரு. இப்ப வீடு, இடம், பூமி, சொத்து, வேலை, தொழில், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் ஜாதத்துல அவிட்ட சிறப்பு தசாபதி நல்லா இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே சரி நல்ல யோகம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பா. யூனிஃபார்ம் உடல வருவாங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்த சதய நட்சத்திரம் எதுவுமே பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் பாரு. பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி இருக்கும் சதயத்துல பிறந்துட்டாங்க. நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. சதயத்தை பார்த்தாங்க எல்லாமே இப்ப நல்ல நேரம் நெருங்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க ஏமாற்றம், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா நீங்க சதயத்துல பார்த்தா கண்டிப்பா பார்த்துருவீங்க. பொருளாதார வருமானம் உங்க கையில நின்று இருக்காது. கேட்டுக்கோங்க, நிறைய பேர்ட்ட கேட்டுக்கு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை இருந்திருக்காது, நல்ல உத்தியோகம் இருந்திருக்காது, ஒரு கலகம், ஒரு குழப்பம், தடுமாற்றம், மருத்துவ செலவு, வரைய செலவு நிறைய பார்த்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சதய நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருப்பாருங்க. இப்ப படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகத்துல உயர் பதவி, சொந்தமா தொழில் பண்றவங்களாம் தொழில் உத்தியோகத்துல மாற்றம், மருத்துவத்துறை, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இந்த துறை எல்லாமே செம்மையான யோகம் இருக்கு. எல்லாம் பார்த்துக்கு நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம். எப்படி பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பார்க்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். நல்லா பாருங்க, ஒரு 2 மாசமா எல்லாமே திறமையெல்லாம் தடங்களை கொடுக்குறாரு. படிப்பு, வேலை, தொழில், உத்தியோகம் எதுவுமே சரியா அமையல. இனிமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. வேலை, உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய குரு பகவானும் புதன் பகவானை பார்ப்பதால் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.